வணக்க நண்பர்களே, ஜெஸ்ஸா கிச்சன் சேனலில் இன்றைக்கி நம்ம ரொம்பவே சாஃப்டான வாயில் போட்டதுமே அப்படியே கரைஞ்சி போகிற மில்க் புட்டிங் எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு அதிக இன்க்ரீடியண்ட்டே தேவையில்லை. 3 பொருட்கள் மட்டுமே நமக்கு போதும். குழந்தைங்கெல்லாம் ரொம்பவே விரும்பி சாப்பிட்ற இந்த மில்க் புட்டிங் எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். இந்த மில்க் புட்டிங் செய்கிறதுக்கு நான் இப்போ 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். கட்டியான பால் தான் எடுத்திருக்கேன். எந்த பாலாக இருந்தாலும் ஓகேங்க, நல்லா இருக்கும். இனி இதுக்கு கூடவே இப்போது 1/2 கப் கார்ன்ஃப்ளவர், அப்புறம் 1/2 கப் சர்க்கரை, இந்த ரெண்டையும் சேர்த்து இதை கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விடலாம். இப்போ ஃப்ளேம் ஆஃபில் தான் இருக்குங்க, நான் இன்னும் ஆன் பண்ணலை. இதை கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்ட அப்புறம் இனி நம்ம ஃப்ளேம் ஆன் பண்ணலாம். ஃப்ளேம் ஆன் பண்ண அப்புறம் இதை இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க. ஏன்னா நமக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்ததுனால சட்டுன்னு கட்டி ஆகிரும். அப்புறம் சின்ன சின்ன லம்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகிரும். அதனால இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க. இது சீக்கிரமே நமக்கு ரெடியாகி கிடைக்கும், அதிக டைம் ஆகாது. இது செய்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷமே போதுங்க, அதுக்குள்ளாடி நமக்கு இது ரெடி ஆகிரும். நான் பாருங்கள், இப்போ இது திக்காகிடுச்சு. இந்த டைம் நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணலாம். ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இனி இதை வேறொரு பிளேட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். எந்த பாத்திரத்தில் நம்ம இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோமோ அதில் ஃபஸ்ட்டாக நெய் அல்லது எண்ணெய் தடவிக்கோங்க. தடவினப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த மில்க் புட்டிங்கை இதில் அப்படியே கொட்டிடலாம். கொட்டி சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணி இதை அப்படியே மூடி வச்சுருங்க. மூடி ஃப்ரிட்ஜில் வைங்க. ஒரு 2 மணி நேரம் இது ஃப்ரிட்ஜில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்து கட் பண்ணலாம். இப்போது 2 மணி நேரம் ஆகியிருக்கு. இனி இதை ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இது லைட்டாக இப்போ ஜில்லுன்னு இருக்குது. இது ரொம்ப கூலிங்காக நம்ம சாப்பிடும்போது இதோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இனி இதை சின்ன சின்னதாக பீஸ் போடலாம். அவ்வளோதாங்க, இப்போ நம்மளோட சூப்பரான மில்க் புட்டிங் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்துட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வீட்டிலே சமைக்கலாம், நலமாக வாழலாம்.